பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஆண்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முதல் பெண் டிஜிபி அர்ச்சனா கூறியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம். முதலில் உங்களுக்கு எங்களுடைய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் முதல் தடவையாக இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில் அதுவும் ஒரு பெண் தலைவராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தராக நீங்கள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்திருக்கு, ரொம்ப பெருமையாக வந்திருக்கு. இந்த பணியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன, எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். முதல்ல உங்கள் சேனல் மூலமாக நான் தமிழ்நாடு மக்களுக்கு பெண்களுக்கு என்னுடைய விமென்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நீங்கள் எஸ்எஸ்பி பற்றி ஒரு கொஷின் கேட்டீங்க, சவால் கேட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லார் வேலையில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குதா போகுது. சேலஞ்ச் இல்லாமல் போலீஸ் அசைன்மெண்ட்டே கிடையாது. ஆனால் இந்த அசைன்மெண்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமான டியூட்டிஸ் இருக்குது. நாங்கள் ஒரு பார்டர் கார்டிங் ஃபோர்ஸ், பூட்டான் பார்டர், நேபாள் பார்டரில் எஸ்எஸ்பி டிப்ளாய்மெண்ட் இருக்குது. இந்த பார்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி பார்டர்ஸ், ஹாஸ்டைல் பார்டர்ஸ்னால் சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்லி பார்டர்ஸ் கார்ட் பண்ணும்போதே அதுக்கே ஒரு தனியாகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்லி பார்டர்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் நம்ம ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், கிரிமினல் எலிமெண்ட்டும் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு டியூட்டி பார்க்கும்போதே நம்ம நிறையா ஒரு கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. தைரியமாக இருக்கணும், எல்லா சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள். அதை நான் சொல்கிறேன். அதே சமயத்திலே நான் தமிழ்நாடுல இந்த நிகழ்ச்சி பார்க்குறது எங்கள் சகோதரர்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இருக்கிறது அம்மா இருக்கலாம், மனைவி, டாட்டர், சிஸ்டர், எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அவங்க ஃபேமிலியோடைய பெண்களுக்காக ஒன்றுமே இம்பாசிபிள் கிடையாது. எல்லாரையும் அவங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ பெண்கள் பல துறைகளில் வந்துட்டாலும் இன்னமும் பெண்கள் வர முடியாத துறைகள் அப்படின்னு எதுவும் இருக்கா? அவங்க வரணும், இந்த துறைகளில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், பட் நிறைய பேரியர்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவும் இருக்கா? இல்லை, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மி, போலீஸில் இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாக தான் இருக்குது. இப்போது எஸ்எஸ்பியில் கூட பெண்கள் இருக்காங்க, நம்பர் ரொம்ப கம்மி. ஸோ என்னுடைய ஒரு ஏஜெண்டா பாயிண்ட்னா எப்படி ஃபோர்ஸஸில் விமெனோட ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இப்போது விமெனோட நம்பர் கம்மியாக தான் இருக்கேன். பட் இந்த காலத்தில் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் விமென் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது ஆர்மிலே பார்த்தீங்கன்னா காம்பேட் சுச்சுவேஷன்ஸில் கூட விமென் ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறாங்க.